Hello friends, என்னோட சேனல் ரன்ஸ் அண்ட் வியூஸ்க்கு உங்களை அழைக்கிறேன். யுவர் அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் கிரிக்கெட் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு வந்து சூப்பர் சாட்டர்டே அண்ட் டபுள் ஹெடர் மேட்சஸ் இருக்கு டிஎன்பிஎல்ல. அண்ட் என்னத்த முதல் மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸும் சிகேஎம் மதுரை பேந்தர்ஸும் என்பிஆர் காலேஜ் கிரவுண்ட் திண்டுக்கல்ல விளையாட போறாங்க. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் பார்த்தோம்னா அவங்க ஆல்ரெடி பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க, டாப் ஆஃப் த டேபிள் சீல் பண்ணிட்டாங்க, 6 out of 6 அன்பீட்டனா இருக்காங்க. அண்ட் சேப்பாக் சூப்பர் கில்லிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை வந்து வின் பண்ணாங்கன்னா 7 out of 7 அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு வந்து 2T பேட்ரியட்ஸ் வந்து டிஎன்பிஎல் 2017ல வந்து இப்படிதான் பிளே ஆஃப் ஸ்கூல்ல 7 out of 7 குரூப் ஸ்டேஜ்ல ஜெயிச்சுட்டு பிளே ஆஃப் ஸ்கூல்ல போனாங்க. ஸோ அந்த ரெக்கார்டை வந்து ஈக்குவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் இன்னத்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா. மீன்வைல் சிகேஎம் மதுரை பேந்தர்ஸ்க்கு வின் ஆர் கோ ஹோம் சிச்சுவேஷன். ஏன்னா மேட்சை வின் பண்ணாதான் அவங்களால பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆக முடியும், இல்லைன்னா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஏன்னா சிகேஎம் மதுரை பேந்தர்ஸ் பார்த்தோம்னா 6 மேட்ச் ஆடி இருக்காங்க, அதுல 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க, 4 மேட்ச் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஸோ டூ ஆர் டை மேட்ச் ஃபார் சிகேஎம் மதுரை பேந்தர்ஸ் இன்னைக்கு. இன்னத்த மேட்சோட பிளேயிங் காம்பினேஷன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா டீம் காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா 2 டீமுமே பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. ஆப்வியஸ்லி சிகேஎம் மதுரை பேந்தர்ஸ் டீம்ல வந்து போன மேட்ச்ல வந்து அஜய் சேத்தன் வந்து ஒரு 2 மேட்ச் ஆடிட்டு இருக்காரு. பட் அஜய் சேத்தன் வந்து பெருசா கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியாத காரணத்தினால மேபி வந்து அஜய் சேத்தனை வந்து ட்ராப் பண்ணி ரீப்ளேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி சம்ஒன் லைக் ஷியாம் சுந்தர் அந்த மாதிரி, இல்ல பி விக்னேஷ் அந்த மாதிரி யாரையாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதர்வைஸ் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிகேஎம் மதுரை பேந்தர்ஸ். அண்ட் கமிங் டு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், சேப்பாக் சூப்பர் கில்லிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாம் அப்ஜெக்டிவ்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க, டாப் ஆஃப் த டேபிள் சீல்டு, எப்படியும் குவாலிஃபயர் 1 ஆட போறாங்க, எல்லாமே சீல் பண்ணிட்டாங்க. பட் இட் இஸ் ஜஸ்ட் அந்த ஒரு 7 out of 7 ஒரு அன்பீட்டன் ஸ்ட்ரீக்கை வந்து கண்டினியூ பண்ண பார்ப்பாங்க. மேபி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா, மேபி போன மேட்ச்ல கொஞ்சம் நிறைய காம்பினேஷன்ஸை மாத்தினாங்க. ஸ்வப்னில் சிங் ஆடல போன மேட்ச், கௌஷிக் ஸ்ரீனிவாஸுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ மேபி ஸ்வப்னில் சிங்கை திரும்ப கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிளேயிங் லெவல்ல. அண்ட் ஆப்வியஸ்லி லோகேஷ் ராஜும் விளையாடல. பட் எனக்கு தெரிஞ்சு மேபி தே மைட் கண்டினியூ வித் ரோஹித் சுத்தார் இன்னத்த மேட்ச்லயும், பிகாஸ் எனிவேஸ் இன்கான்சிக்வென்ஷியல் மேட்ச் தான். ஸோ ரோஹித் சுத்தாருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துட்டு மேபி குவாலிஃபயர் 1ல வந்து லோகேஷ் ராஜ் திரும்ப கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் பண்ணுவாங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அண்ட் இன்னத்த மேட்ச்ல வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்ல இருந்து பாபா அப்பர்ஜித் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஆக்சுவலா 10 மேட்சஸ், லாஸ்ட் 10 மேட்சஸ்ல வந்து 427 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் ஆஃப் 61, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 143.28. ஸோ டெஃபினட்டாவே பாபா அப்பர்ஜித் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அண்ட் இன்னொரு பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா விஜய் சங்கர் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஆக்சுவலா போன மேட்ச் தான் வந்து அவரோட முதல் டிஎன்பிஎல் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு அகேன்ஸ்ட் திருச்சி கிராண்ட் சோலாஸ். அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் வேற கொடுத்தாரு, ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் பவுலிங்லேயும் ஒரு விக்கெட் எடுத்தாரு, பேட்டிங்லேயும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ விஜய் சங்கர் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் 6 மேட்சஸ்ல 209 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் ஆஃப் 69.67, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 158.33. ஸோ டெஃபினட்டாவே விஜய் சங்கர் வந்து ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அண்ட் சிகேஎம் மதுரை பேந்தர்ஸ்ல இருந்து 2 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா அதிகூர் ரஹ்மான் அண்ட் என்எஸ் சதுர்வேத். அதிகூர் ரஹ்மான் வந்து லாஸ்ட் 7 மேட்சஸ்ல 164 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் ஆஃப் 23.43, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 126.15. ஸோ டெஃபினட்டாவே அதிகூர் ரஹ்மானும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சிகேஎம் மதுரை பேந்தர்ஸ். அண்ட் இன்னொரு பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சிகேஎம் மதுரை பேந்தர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா என்எஸ் சதுர்வேத் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 162 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் ஆஃப் 23.14, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 129.6. ஸோ என்எஸ் சதுர்வேதும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சிகேஎம் மதுரை பேந்தர்ஸ். பட் த ப்ராப்ளம் என்னன்னா என்எஸ் சதுர்வேத் வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்சி காமிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு லாஸ்ட் 3 மேட்சஸாவே வந்து என்எஸ் சதுர்வேத் வந்து சிங்கிள் டிஜிட்ஸ்ல அவுட் ஆயிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்சம் இன்னைக்கு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். கேப்டன் ஆஃப் சிகேஎம் மதுரை பேந்தர்ஸ் ஷுட் லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். ஸோ என்எஸ் சதுர்வேத் வந்து இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்றாரான்னு பார்ப்போம். அண்ட் பவுலர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் இன்னத்த மேட்ச்ல வந்து யாருன்னு பார்த்தோம்னா அபிஷேக் தன்வார் அண்ட் ஜே பிரேம்குமார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அபிஷேக் தன்வார் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, எக்கானமி ஆஃப் 8.52, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 15.86. ஸோ டெஃபினட்டாவே அபிஷேக் தன்வார் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அண்ட் இன்னொரு பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா
ஜே பிரேம்குமார் வந்து லாஸ்ட் 7 மேட்சஸ்ல 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 7.36, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 15.27. ஸோ டெஃபினட்டாவே ஜே பிரேம்குமாரும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அண்ட் சிகே மதுரை பேந்தர்ஸ்லேருந்து 2 bowlers டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா குர்ஜப்னீத் சிங் அண்ட் முருகன் அஸ்வின். குர்ஜப்னீத் சிங் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 7.48, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 19.1. ஸோ குர்ஜப்னீத் சிங்கும் வந்து ஒரு நல்ல bowler டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சிகே மதுரை பேந்தர்ஸ். அண்ட் இன்னொரு bowler டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சிகே மதுரை பேந்தர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா முருகன் அஸ்வின் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 7.95, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 27.71. ஸோ முருகன் அஸ்வினும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் bowler டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சிகே மதுரை பேந்தர்ஸ். அண்ட் சிகே மதுரை பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப நிறைய மேட்சஸாக பார்த்துட்டு இருக்கோம், அந்த மிடில் ஆர்டரில் வந்து சுத்தமாக கான்ட்ரிபியூஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஒரு லாஸ்ட் 2 மேட்சஸாகவே பவர் பிளேலேயே 5 விக்கெட்ஸ் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணால் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் அந்த மிடில் ஆர்டர் டாப் ஆர்டர்லாம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னிங்ஸை டீப்பாக எடுத்துன்னு போய் ஆடணும், ஆங்கர் பண்ணணும் இன்னிங்ஸை. பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் வந்து சிகே மதுரை பேந்தர்ஸ் வந்து தோத்துட்டே வராங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இம்ப்ரூவ் பண்ணணும் சிகே மதுரை பேந்தர்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து டாஸ் வின் பண்ற டீம் வந்து bowling ஃபர்ஸ்ட் தான் எடுப்பாங்க. ஏன்னா என்பிஆர் காலேஜ் கிரவுண்ட் திண்டுக்கல் வந்து ரொம்ப ஸ்மாலான ஒரு கிரவுண்டு, சேசிங் டீம்ஸுக்கு தான் வந்து அட்வான்டேஜ் இருக்கும். அண்ட் இந்த சீசன்லேயே பார்த்துருக்கோம், ட்ரெண்ட் படி சேசிங் தான் எடுக்கணும். ஏன்னா சேசிங் டீம்ஸ் தான் வந்து அதிகமாக வின் பண்ணுறாங்க இந்த சீசன் ஆஃப் டிஎன்பிஎல்ல. ஸோ டெஃபினட்டாகவே வந்து டீம்ஸ் வின்னிங் த டாஸ் வந்து bowling ஃபர்ஸ்ட் எடுத்து சேஸ் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்னைக்கு என்னதுன்னு பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து இந்த மேட்ச் வின் பண்ணி 7 out of 7 வந்து பிளே ஆஃப்ஸ்குள்ளே போவாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். மேலும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.